ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் நம்ம சேனல்ல மறுபடியும் நம்ம வீடியோ தொடர்ந்து போடலாம்னு நினச்சிருக்கோம். அதனால உங்களோட ஆதரவு எப்பயும் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல சிம்பிளா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி மிக்சர் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அரை கிலோ கடல மாவுக்கு வந்துட்டு நம்ம இந்த டம்ளர்ல ஒரு அரை டம்ளர் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவு இதுல மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிக்சருக்கு தேவையான அளவு உப்பு இதுல சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கணும். இது எல்லாமே நல்லா ஒண்ணு படுற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். அப்பதான் அந்த பெருங்காயத்தூள் உப்பு எல்லாமே நல்லா கலந்து வரும். இதை கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்ப பூந்திக்கு கொஞ்சமா நம்ம கடல மாவு அதையும் கரைச்சு ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இதை நம்ம புழிஞ்சு விட்ட உடனே அதையும் அதுல நம்ம தேய்ச்சி விட்டுறலாம். அதனால இப்ப பூந்திக்கு கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஒரு 150 கிராம் அளவு கடல மாவு எடுத்து பூந்திக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதுல ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்ப இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்தி இட்லி மாவு பதம் அளவுக்கு கரைச்சு வச்சுக்கலாம். கட்டி எதுவும் இல்லாம நல்லா கரைச்சு வச்சுக்கணும். இந்த அளவுக்கு நம்ம கரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இது மிக்சருக்கும் இது பூந்திக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்ப அடுப்புல ஒரு கடாய் வச்சு அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி எண்ணெயை கொதிக்க விட்டுறலாம். எண்ணெயை கொஞ்சம் தொட்டுக்கிட்டு நம்ம இடியாப்பம் புளிவோம்ல கட்டை, அந்த கட்டையில எண்ணெயை லேசா தொட்டுக்குங்க. அப்பதான் அந்த மாவு வச்சு நம்ம புளியும் போது கொஞ்சம் ஈஸியா வரும். ரெண்டு சைடு கட்டையிலுமே லைட்டா எண்ணெயை தடவிக்கங்க. இந்த மாவு எடுத்து இந்த கட்டையில இந்த மாதிரி உள்ள வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் சிம்ல வச்சுக்கிட்டு நம்ம இடியாப்பத்துக்கு புழிஞ்சுடுவோம்ல, அந்த மாதிரி நல்லா நல்லா சுத்தி விடு, இப்படி புழிஞ்சு விட்டுக்கலாம்.
கொஞ்சம் கனமா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு புளிய கஷ்டமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க பிசைஞ்சு புளிஞ்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை வந்து இந்த மாதிரி ரவுண்டா புளிஞ்சு விட்டுக்கலாம். வச்சுக்கோங்க. கொஞ்சம் அடுப்பை வந்து சிம்லே வச்சுக்கோங்க, அப்பதான் கருகாது, நல்லா வெந்து வரும். இப்போ பூந்திக்கு நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல மாவு, அதை இந்த மாதிரி ஒரு ஓட்டை கரண்டி எடுத்துக்கோங்க. கண்ணு இருக்க கரண்டி எடுத்து அதில் இந்த மாதிரி ஊற்றி அப்படியே தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு பூந்தி மாதிரி அப்படியே அழகாக விழும். உங்களுக்கு கரண்டியில் வச்சு தேய்ச்சி விட முடியல அப்படின்னா இந்த மாதிரி கண்ணு தட்டு இருக்குல்ல, அதில் ஊற்றி நீங்கள் எப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நம்ம அந்த புளிஞ்சு விட்டு மிச்சம் இருக்கு அதெல்லாம் போட்டு வச்சாச்சு. அடுத்து பூந்திக்கும் நம்ம இருக்கிற மாவெல்லாம் அந்த மாதிரி ஊற்றி பூந்தியாவும் போட்டு வச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு வடிகட்டி மாதிரி வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம பொட்டுக்கல்ல நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு கொட்டிக்கிட்டு அதை அந்த எண்ணெயில் வச்சிங்கன்னா நல்லா பொரிஞ்சிடும். அந்த பூந்தியில போட்டு அடுத்து நம்ம கடலைப்பருப்பு, நிலக்கடலைப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். அவல் போட்டுக்கலாம். உங்களுக்கு மிச்சருக்கு எந்த அளவுக்கு எது தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கங்க. இப்ப பூண்டை போட்டுக்கலாம். இந்த மாதிரி பூண்டு நல்லா செவந்து பொரிஞ்சு வந்தோடனே அதையும் நம்ம எண்ணெயை வச்சு எடுத்து கொட்டி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கருவேப்பிலை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1/2 கிலோ மாவு வச்சுருந்தோம்ல, அதுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு மிக்சர் வந்திருக்கு.
இது வந்து பூந்திக்கு கலந்து வச்சுருந்தோம்ல, பூந்தி போட்டது, அவல் பொரிச்சு எடுத்தது, பூண்டு, கருவேப்பிலை, நிலக்கடலை, பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் நம்ம பொரித்து எண்ணெயை வடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம வந்து மிக்சரில் போட்டு கலந்துக்கலாம். இப்போ மிக்சரை வந்து நம்ம உடச்சி விட்டுக்கலாம். இப்போ பொரிச்சு வச்சுக்க எல்லாத்தையுமே நம்ம அதில் போட்டு நல்லா இப்போ நம்மளுக்கு இந்த அளவுக்கு மிக்சர் கிடச்சிருக்கு. 1/2 கிலோ போட்டதில் நம்ம வீட்டில் நம்ம கைப்பக்கத்துலேயே போடுறதுனால நல்லா டேஸ்ட்டாகவும் நம்ம எந்த ஒரு இது இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா மொறுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்குலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.